ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் 1 பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக். அத்தியாயம் 1 வந்து மெய்யெழுத்துக்கள். நம்ம தமிழில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, உயிரெழுத்துக்கள் வந்து 12, மெய்யெழுத்துக்கள் வந்து 18, ரெண்டும் சேர்ந்து வந்து உயிர் மெய்யெழுத்துக்கள் 216. ஸோ அதே மாதிரி சுருக்கெழுத்துலேயும் மெய்யெழுத்துக்கள் இருக்கும், அதே மாதிரி உயிரெழுத்துக்களுக்கு குறிகள் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்துக்கள் நம்ம உருவாக்குவோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்றதுக்கு இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பேசப்படும் போது எழுத்துக்கள் பெறும் ஒளி வடிவத்திற்கு தக்கபடியே சுருக்கெழுத்து அமையும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது ஒளி வடிவத்திற்கு தக்கபடியே சுருக்கெழுத்து அமையும். சுருக்கெழுத்து அதாவது ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றது, ஷார்ட் ஹேண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ். நம்ம என்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ அது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து சுருக்கெழுத்து எழுதுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஷார்ட் ஹேண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ். ஸோ பாருங்கள், அடுத்து முதல் எழுத்து இது ஒன்றும் இல்லை, அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து இதை தான் நம்ம சொல்கிறாங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள் நம்ம தமிழில் வந்து 18 மெய்யெழுத்துக்கள் ப்ளஸ் வந்து வடமொழியில் வந்து 5 மெய்யெழுத்துக்கள், இஜ்ஜு, இஷ், இஷ், இஹு, இக்ஷா. ஸோ 5 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து மொத்தம் 23 மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்களேன், மெய்க்குறிகள்ன்ற ஒன்றும் இல்லைங்க. இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்குங்க இல்லையா, இந்த மெய்யெழுத்துக்களுக்கு ஒரு எழுத்துக்கும் ஒரு குறி, அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு மெய்க்குறிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம மெய்க்குறிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு 34 மெய்க்குறிகள் இருக்குது. ஸோ மெய்யெழுத்துக்கள் வந்து 23 தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் மெய்க்குறிகள் எப்படி 34 வரும் அப்படின்னீங்கன்னா, நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ தென் வந்து இந்த 2 சர்க்கிள் டயக்ராம் கொடுத்துருக்கா இல்லைங்களா, இந்த 2 சர்க்கிள்லேருந்துமே நம்ம மெய்க்குறிகள் எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மெய்க்குறிகள் வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த சர்க்கிள் எந்த கோட்லேருந்து எந்த குறி வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், மெய்யெழுத்துக்களில் மெய்க்குறிகளில் ஃபஸ்ட்டு ஜோடி மெய்க்குறிகள் ஒரு 5 செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜோடி மெய்க்குறிகள் ஃபஸ்ட்டு இந்த 2 வார்த்தை படிங்களேன், பலகை, கம்பம். பலகையில் வந்து பலகை அப்படின்ட்டு படிக்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தை பா, இந்த பா, தென் வந்து இந்த பா, ரெண்டையும் கவனிங்க. பலகை அப்படிங்கும்போது பி, அதாவது இப்பு, அழுத்தி உச்சரிக்கிறோம் இல்லைங்களா, இப் அப்படின்ட்டு. இதுவே கம்பம் அப்படின்னு படிக்கும்போது பி சவுண்டு வருது. ஸோ லைட்டாக உச்சரிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம தமிழில் வந்து ஒரு கண்ணம் அப்படிங்கும்போது கே வர சவுண்டு வரும். இப்போ கணேஷ் அப்படின்றதும்போது ஜி வர சவுண்டு வரும். ஸோ நம்ம தமிழில் வந்து இந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம அதுக்கு ரெண்டுக்குமே வந்து கா தான் போடுவோம். இது சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பா தான் போடுவோம். பட் சுருக்கெழுத்தில் நம்ம அப்படி எழுத போகிறது இல்லை. பிகாஸ் நம்ம சுருக்கெழுத்துன்றது வந்து பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்படின்றனால சவுண்ட்ஸுக்கு என்ன சவுண்டு வருதோ அதுக்கு ஒரு தனித்தனி ஸ்ட்ரோக்ஸ் போட போகிறோம். அதாவது பா அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு. அடுத்து பா, இந்த மெல்லி, அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பா அப்படின்ட்டு அழுந்திய உச்சரிப்பு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறாங்க. அதனால தான் நமக்கு மெய் எழுத்துக்கள் 23 இருந்தாலும் மெய்க்குறிகள் 34 அப்படி இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜோடி மெய்க்குறிகள் இந்த மாதிரி தமிழில் ஒரே வார்த்தை தான், அதுக்கு 2 சவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 சவுண்டுக்கு உண்டான 2 ஸ்ட்ரோக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெறும் பா மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாக்கு கீழே ஒரு சின்ன டாட் கொடுத்துருக்காங்களே, அது எதுக்காக அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. பாக்கும், அதாவது இது வந்து மெல்லிய பா அப்படின்வாங்க. பா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். பா வர்றது பலகை, பள்ளிக்கூடம். ஸோ இந்த மாதிரி இது வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்ட்டு பாருங்கள். இது பா எப்படி எழுதுவோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் கோடு, மெல்லிய பா. சொல்லும் போது எழுதிக்கிட்டே எழுதுங்க, எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க. மெல்லிய பா. ஸோ நம்ம கோடு வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு ரூல் படி என்னென்னா, ஒரு கோடு வந்து 4.6 மில்லிமீட்டர் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம அளந்துட்டுலாம் இருக்க போகிறது கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து போட்டுக்குங்க. மெல்லிய பா, கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டுக்கணும். மெல்லிய பா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அடுத்து பாருங்களேன், இது வந்து பா போட்டு கீழே டாட் வச்சுருக்காங்க. இந்த சின்ன டாட் வந்துச்சு அப்படின்னா இந்த பாலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த டாட் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பா போட்டு இந்த மாதிரி கீழே டாட் வச்சுருக்கிறது எல்லாமே அழுந்திய ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அழுந்திய ஸ்ட்ரோக் அப்படின்னா டார்க் வரும். இது வந்து லைட்டு, மெல்லிய அப்படின்றது லைட் ஸ்ட்ரோக்கு. இந்த மாதிரி அழுந்திய பா, அப்படி பா, அதாவது உச்சரிக்கும் போதே பா அப்படின்னு உச்சரிக்கணும். ஸோ இதை வந்து டார்க் ஸ்ட்ரோக் வச்சுக்குவோம். அழுந்திய பா எப்படி போடுவோம் பாருங்கள். பா நம்ம வந்து இப்படி போட்டோம் இல்லைங்களா, அதை டார்க்காக போடணும், கொஞ்சம் அழுத்தி போடணும். அழுந்திய பா. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்ட்டு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். பா வந்து மெல்லிய பா அப்படின்னா லைட்டாக போடுங்க. அழுந்திய பா அப்படிங்கும்போது நல்லா டார்க்காக வந்து போடணும். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே பென்சில் மொக்கை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்காதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது மொக்கை உடஞ்சிரும், மொக்கை வந்து டேமேஜ் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு கத்தியில் சீவி ஓரளவுக்கு ஷார்ப்னஸ் இல்லாத மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அழுந்திய பா. இப்போ நம்ம லைட் ஸ்ட்ரோக் போட்டோம் அப்படின்னா அதாவது லைட்டாக ஸ்ட்ரோக் போட்டோம் அப்படின்னா அது மெல்லிய பா. அதுவே டார்க்காக போட்டோம்னா அழுந்திய பா. மெல்லிய பா, அழுந்திய பா. அடுத்து பாருங்கள், அடுத்து டாக்கு உண்டான ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. டாக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைனு லைட்டாக போட்டோம் அப்படின்னா மெல்லிய டா இட்டு. பட்டம், கட்டம், கட்டிடம், இந்த மாதிரி இட்டு அழுத்தி சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது டி சவுண்ட் வர்றது. ஸோ மெல்லிய டா. அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன், டா போட்டு கீழே வந்து டாட் வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா அழுந்திய டா இட் டி சவுண்டு வரும். அழுந்திய டா போட்டு கீழே டாட். ஸோ டி சவுண்ட், அதாவது மெல்லிய டாவை அழுத்தி போட்டோம் அப்படின்னா அழுந்திய டா. ஸோ மெல்லிய டா எப்படி போடுவோன்னு பாருங்கள். லைட்டாக போட்டால் மெல்லிய டா, அழுத்தி போட்டோம் அப்படின்னா அழுந்திய டா. அடுத்த ஸ்ட்ரோக் பாருங்கள், இச்சா ஜா. ஸோ இது வந்து மேலிருந்து கீழே இந்த சைடு வந்து ஸ்லாப்பியாக போடுறாங்க பாருங்கள். இச்சா எப்படி எழுதுவோம் பாருங்கள். இது வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. இச்சா வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. இச்சா. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இப்படி மாதிரி ரொம்ப ஸ்லோப்பியாக போட்டுறாதீங்க. பிகாஸ் அடுத்து வந்து ரா ஸ்ட்ரோக்கும் இதே மாதிரி தான் போடுவோம். அதனால் ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக இச்சா. அடுத்து பாருங்கள் ஜா வந்து இந்த இச்சா ஸ்ட்ரோக்கே லைட்டாக போட்டோம் இல்லைங்களா, அதான் டார்க்காக போட்டோம் அப்படின்னா ஜா. ஸோ இது வந்து ஸ்ட்ரோக் வந்து லைட்டு டார்க்கு வருது, இங்கே ஏன் டாட் வைக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒரே லெட்டருக்கு 2 சவுண்ட் இருந்ததுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு இது வந்து பா அப்படியே போட்டோம், இன்னொருக்கு டாட் வச்சு காமிச்சோம். ஸோ இங்கே 2 வேறு வேர்ட் இல்லைங்களா. ஸோ இச்சான்றது வேறு வேர்டு, ஜான்றது வேறு வேர்டு. ஸோ அதனால் நம்ம டாட் வைக்கல. இச்சா லைட் ஸ்ட்ரோக் போட்டோன்னா இச்சா, அதுவே டார்க்காக போட்டோன்னா ஜா. அடுத்து பாருங்கள், அடுத்து காக்கு உண்டான குறி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்க அப்படின்னா கா. அதுவே இது வந்து மெல்லிய கா. நம்ம இங்கே பார்த்தீங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதான் கன்னம், கட்டிடம். ஸோ அந்த மாதிரி. அடுத்து வந்து அழுந்திய கா வந்து ஜியில் ஸ்டார்ட் ஆகுது. கணேஷ், கங்கை, அந்த மாதிரி. இப்போ கா பாருங்கள், கா இந்த மாதிரினா மெல்லிய கா, ஸ்ட்ரெயிட் லைன், மெல்லிய கா. அடுத்து வந்து கா போட்டு டாட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அழுந்திய கா. அது டார்க்காக போட்டோம் அப்படின்னா அழுந்திய கா. அடுத்து பாருங்கள், தாக்கு கொடுத்துருக்காங்க. தா வந்து இது வந்து மெல்லிய தா அப்படின்னு படிப்போம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் தான். அடுத்து வந்து தா போட்டு கீழே புள்ளி வச்சுருக்காங்களே, இதே எப்படி நம்ம படிப்போம், அழுந்திய தா. அதுக்கு வந்து 2 ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் எந்த பக்கம் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த ஸ்ட்ரோக் போடணும் அப்படின்றதுக்காக 2 ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தா பாருங்கள், மெல்லிய தா அழுத்தி போடணும், லைட்டாக போடணும். மெல்லிய தா இந்த மாதிரி. அடுத்து அழுந்திய தா. இது வந்து இத்து டிஹெச் சவுண்டு, இது வந்து டிஹெச் சவுண்டு. தா போட்டு தா புள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து 2 விதமாக போடலாம். அழுந்திய தா, லெஃப்ட் ஃபேஸ்டு ஒன்று, ரைட் ஃபேஸ்டு ஒன்று. அழுந்திய தா. ஸோ டார்க்காக போடணும். அழுந்திய தா. இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், இதோட ஜோடி மெய்க்குறிகள் முடிஞ்சிச்சு. நமக்கு ஜோடி மெய்க்குறிகள் மொத்தம் 5 ஸ்ட்ரோக் தான். அது என்னென்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், கொக்கியுள்ள மெய்க்குறிகள். அதாவது அந்த வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் மெய்க்குறிகள் ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி வந்து கொக்கி இருக்கும். அது வந்து கொக்கியுள்ள மெய்க்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொக்கியுள்ள மெய்க்குறிகள் நமக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. 6 வந்து வளைவு கோடு, நேர்கோடு ஆகியவற்றின் ஆரம்பத்தில் சிறிய கொக்கியோ பெரிய கொக்கியோ சேர்த்து சில மெய்க்குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது கீழே பார்க்க. ஃபஸ்ட்டு வந்து 3 சுழி நாக்கு வந்து
இந்த மாதிரி போடுறாங்க. சின்ன கொக்கி ஸ்டார்டிங் வந்து அந்த கொக்கி போட்டு கொக்கியிலேருந்து தான் வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நீங்கள் அழுந்திய ஸ்டோக்காக போடணும், டார்க் ஸ்டோக்கு. நல்லா நான் வச்சுக்கோங்க. 3 சுழி நான் வந்து இந்த மாதிரி சின்ன கொக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். அது அழுந்திய ஸ்டோக்காக இருக்கணும், டார்க்காக போடணும். இது வந்து 3 சுழி நான் எழுதும் போதே சொல்லிக்கிட்டே எழுதுங்க 3 சுழி நான் அப்படின்ட்டு. பிகாஸ் 2 சுழி நான் எழுதும் போதும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணுங்களா, நம்ம நான் அப்படின்னு சொன்னால் 3 சுழி நாவா 2 சுழி நாவா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், யாக்கு இந்த மாதிரி சின்ன கொக்கி போடணும். கொக்கி வந்து சின்னதாக இருக்கணும். பிகாஸ் அதை பெருசாக போட்டிங்க அப்படின்னா லாவுக்கும் அதே மாதிரி தான் போடுவோம். இது வந்து பெரிய கொக்கி அப்படிம்பாங்க. இப்போ பாருங்கள், யா வந்து இந்த மாதிரி சின்ன கொக்கியாக இருக்கணும். சின்ன கொக்கி யா. ஸோ கொக்கி போட்டு அதுக்கப்புறம் மேலே எழுத்து விடணும், யா. ஸோ இந்த கொக்கியுள்ள மெய்க்குறிகளில் வந்து நமக்கு லைட் ஸ்டோக்கு டார்க் ஸ்டோக்குலாம் இல்லை. இந்த ஒரே ஒரு இந்த நான் மட்டும் வந்து நம்ம டார்க் ஸ்டோக் எழுதுவோம். மற்றதெல்லாம் லைட்டு டார்க்லாம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இக்ஷாக்கு வந்து 2 குறிகள் கொடுத்துருக்காங்க. மேல் நோக்கிய, இது வந்து மேல் நோக்கிய குறின்னு சொல்லுவோம், இது வந்து கீழ் நோக்கிய குறின்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஸ்டோக் வந்து இப்படி போகுது இல்லைங்களா, அப்போ மேல் நோக்கிய குறி. இது வந்து மேலேருந்து கொக்கி வந்து கீழே வருது, இது கீழ் நோக்கிய குறி அப்படிம்போம். ஸோ இதுவும் எழுதுறதுக்கு எந்த ஸ்டோக் வந்து வாட்டமாக இருக்கோ அதுபடி எழுதுவோம். இக்ஷா பாருங்கள், இக்ஷாக்கு 2 குறி கொடுத்துருக்காங்க. இது மேல் நோக்கிய இக்ஷா, இது கீழ் நோக்கிய இக்ஷா. மேல் நோக்கிய இக்ஷா, கீழ் நோக்கிய இக்ஷா. ஸோ இக்ஷான்னு சொல்லும் போதே மேல் நோக்கிய இக்ஷா, கீழ் நோக்கிய இக்ஷான்னு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அடுத்து வந்து ழா, சிறப்பு இலக்கணம். ழா வந்து இந்த மாதிரி ழா கொக்கி. கா பார்த்தோம் இல்லைங்களா, காவுக்கு மேலே வந்து கொக்கி மாதிரி போட்டிருக்காங்க, ழா. அடுத்து பாருங்கள், லா வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வந்து நம்ம சிறிய கொக்கியாக பார்த்தோம். அந்த கொக்கி சின்னதாக இருக்கணும், அதாவது இந்த கோட்டை ஒட்டி வர மாதிரி இருக்கணும். லாவுக்கு அது கொஞ்சம் பெரிய கொக்கி. ஸோ கோட்டிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி. நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் யாக்கும் லாவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. யாக்கு வந்து சின்ன கொக்கியாக இருக்கணும். நீங்கள் எழுதும் போதே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி எழுதுங்க. பிகாஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். கொஞ்சம் பெரிய கொக்கியாக எழுதுங்க. அதுக்குன்னு ரொம்ப பெரிய மாதிரிலாம் போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பெரிய கொக்கி மாதிரி போடுங்க. அடுத்து பாருங்கள், ஆனால் ஹா என்பதற்கு மட்டும் இந்த மாதிரி ஆரம்பத்தில் சிறிய சுழி இருப்பதை பார்க்கலாம். ஹாவுக்கு வந்து கொக்கி எதுவும் இல்லை அப்படின்றனால இதுவும் கொக்கிகளில் தான் வந்து வரும். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்ன சுழி வரும். இதுலேயே வந்து மேல் நோக்கிய குறி, கீழ் நோக்கிய குறின்னு 2 இருக்குது பாருங்கள். இது வந்து மேல் நோக்கிய ஹா, பிகாஸ் இந்த டைரெக்ஷன் எழுதுறோம் இல்லைங்களா. அடுத்து வந்து இது கீழ் நோக்கிய ஹா, இந்த டைரெக்ஷன் எழுதுகிறோம். மேல் நோக்கிய ஹா, கீழ் நோக்கிய ஹா. அடுத்து பாருங்கள், நம்ம அந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வட்டம். இந்த வட்டத்துக்கு இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், வட்டத்தின் மேல்புற இடது வளைவு, அதாவது இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, இந்த வளைவு வந்து லா வலது வளைவு. அடுத்து ரா கீழ்ப்புற, அதாவது இந்த இது இருக்கு இல்லைங்களா, அதாவது லா வந்து இந்த டைரெக்ஷன் எழுதுவோம், அப்வர்டில் எழுதுவோம். அடுத்து ரா கீழ்ப்புற வலது வளைவில் கீழ்ப்புறமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரா அப்படின்னு சொல்லுவோம். ரா வந்து 2 ராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கீழ்ப்புற இடது வளைவுகள் ஷாவை அழுத்தினால் வா. ஸோ இந்த ஷா வந்து வாவுக்கு வந்து 2 ஸ்டோக் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ஷா, அதாவது லைட் ஸ்டோக்காக போட்டிங்கன்னா ஷா, டார்க் ஸ்டோக்காக போட்டிங்கன்னா வா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து சர்க்கிளை 4 இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இந்த இது வந்து லா, அதாவது மேல் நோக்கிய லாவிலையுமே வந்து மேல் நோக்கி லாக்கு ஆக்சுவலாக ஸ்டோக் ஒன்று தான். அது நம்ம பின்னாடி போகும்போது 2 விதமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்து ரா வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கி வரணும், அதாவது வலது வளைவு வந்து கீழ் நோக்கி வரணும். அடுத்து பாருங்கள், இடது வளைவும் வலது வளைவும் இந்த மாதிரி டைரெக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷா, லைட்டாக வந்தால் ஷா, அழுதி போட்டோம் அப்படின்னா வா. ஸோ இப்போ நம்ம ஸ்டோக் எழுதலாங்களா. லா எப்படி போடுவோம், கீழிருந்து மேலே, அதாவது இந்த டைரெக்ஷன் எழுதணும். அந்த சர்க்கிளோட லெஃப்ட் வளைவு, மேலே இருக்கிற லெஃப்ட் வளைவு. ஸோ இப்படி எழுதுவோம், லா. அடுத்து வந்து ரா அல்லது ரா. இந்த ரா பாருங்கள், இடது வளைவை கீழ் நோக்கி எழுதணும், அதாவது இந்த டைரெக்ஷனில் பாருங்கள், ரா இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், ஷா வா பார்க்கலாங்களா. பாருங்கள்,
ஷான்றதுக்கு நம்ம 2 ஸ்ட்ரோக் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இதையும் ஷாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் ஷாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஷா ஷா அப்படின்ட்டு சொல்லும்போது மெலிச அந்த லைன் வந்து லைட்டாக இருக்கணும், லைட் ஸ்ட்ரோக்காக இருக்கணும். ஷா ஷா ஷா. அடுத்து பாருங்கள் வா. வா வந்து இந்த ஷாவே நம்ம டார்க்காக போட்டோம் அப்படின்னா அது வந்து வா அப்படின்ட்டு படித்தோம் இல்லைங்களா, டார்க்காக போடுவோம். வா 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 வா. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க, ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இது பாருங்கள், அடுத்த கண்டிஷன். லா பெரும்பாலும் எழுதும் வரியிலிருந்து மேல் நோக்கி எழுதப்பட்டாலும் சில சமயம் கீழ் நோக்கியும் எழுதப்படும். அதாவது பின்னாடி நம்ம போக போக எந்த மாதிரி பிளேஸில் கீழ் நோக்கி எழுதுவோம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி ஷாவும் எழுதும் வரியை நோக்கி மேலிருந்து கீழ் பக்கமாக, அதாவது இந்த டைரெக்ஷனில் எழுதப்பட்டாலும் சில சமயம் மேல் நோக்கியும் எழுதப்படும். அதாவது சில சமயம் நம்ம ஷா வந்து இப்படி தான் எழுதணும் இல்லைங்களா, இந்த இந்த வலது வாட்ட ஷா. ஸோ சில சமயம் இப்படி எழுதுவோம். அதே மாதிரி லா வந்து இந்த மாதிரி எழுதணும் இல்லைங்களா, சில சமயம் ரிவர்ஸில் இப்படியே எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி பிளேஸு அப்படின்ட்டு பின்னாடி நமக்கு ரூல்ஸ் இருக்கும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள் இல்லுக்கு நம்ம அதாவது லா அப்படின்றதுக்கு இந்த ஸ்ட்ரோக் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இல்லா, இங்கே பாருங்கள், இல்லாக்கு நமக்கு 2 ஸ்ட்ரோக் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரோக் இதுதான் அந்த ஸ்ட்ரோக்கு. குதிரையில் ஆடம் போல் 2 விதமாக எழுதப்படும். ஃபஸ்ட்டு இல்லாக்கு பார்த்துருவோம், அடுத்து இம்பா பார்ப்போம். இல்லா வந்து இந்த மாதிரி குதிரையில் ஆட மாதிரி சின்னதாக மேல் நோக்கிய இல்லா, கீழ் நோக்கிய இல்லா, மேல் நோக்கிய இல்லா, கீழ் நோக்கிய இல்லா. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இல்லா அப்படின்னு இப்போ உள்ளம் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா உள்ளம், இந்த இல்லா வருது இல்லைங்களா, இந்த இல்லாக்கு இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். உள்ளம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா உள்ளம் இப்படி எழுதுவோம், இது நீங்கள் போக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இல்லாக்கு இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து பாருங்கள், இம் என்பதோடு பா சேர்ந்து இம்பா என்று வந்தால் அதை காட்ட இம் என்பது அழுத்தி இம்பா என்று எழுதப்படும். ஸோ நம்ம இது வரைக்கும் இம் ஸ்ட்ரோக் வந்து பார்க்கல. இம் ஸ்ட்ரோக் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது மா எப்படி வரும்னா அந்த மாதிரி இந்த இது மா வரும். இதை வந்து லைட்டாக போட்டால் வந்து மா, இதையே டார்க்காக போட்டோம் அப்படின்னா இம்பா. லைட்டாக போட்டால் மா, அதுவே டார்க்காக போட்டோம் அப்படின்னா இம்பா. ஸோ நம்ம இம் ஸ்ட்ரோக் வந்து அடுத்து பின்னாடி பார்ப்போம். அடுத்து பாருங்கள், மெய்க்குறிகளின் வகைகள். மெய்க்குறிகள் எழுதும் வகையொட்டி கீழ்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள் என 3 வகைப்படும். கீழ்கோடுகள்னால் ஒன்றும் இல்லைங்க, மேற்கோடுகள் அப்படின்னா மேல் நோக்கி எழுதுவோம். அதாவது இந்த டைரெக்ஷனில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டோம் அப்படின்னா மேல் நோக்கி எழுத மேற்கோடுகள். கீழ் நோக்கி வர்ற கோடுகள் வந்து கீழ் நோக்கி கோடுகள். இதே டைரெக்ஷனில் அதாவது ஹரிசாண்டலாக போகிறது வந்து படுக்கை கோடுகள் அப்படிம்போம். இப்போ பாருங்கள், எழுதும் வரியை நோக்கி மேலிருந்து கீழ்ப்பக்கமாக எழுதப்படுவது கீழ்கோடுகள், அதாவது இந்த டைரெக்ஷன். ஸோ பாருங்கள், நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது மெல்லிய பா இந்த டைரெக்ஷனில் எழுதுறாங்களா, இது கீழ்கோடு. அடுத்து வந்து அழுந்திய பா பாருங்கள், அழுந்திய பா. ஸோ இது வந்து கீழ்கோடு. அடுத்து டாவும் அதே மாதிரி தான், மெல்லிய டா இந்த டைரெக்ஷன், அழுந்திய டா அதுவும் கீழே தான் வருது மேலேருந்து. அதே மாதிரி இச்சா டவுன்வேர்டு, ஜா அதுவும் டவுன்வேர்டில் தான் வருது, கீழ்கோடுகள். அதே மாதிரி ஷா வா எல்லாமே வந்து கீழ்கோடுகள். அதாவது இந்த டைரெக்ஷனில் கீழே பார்த்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கீழ்கோடுகள் அப்படிம்பாங்க. இந்த அதெல்லாம் நம்ம பின்னாடி அட்டவணையில் பார்ப்போம். அதே மாதிரி மேல் நோக்கி எழுதப்படுபவை எல்லாம் மேற்கோடுகள். ஸோ கீழேருந்து மேல் நோக்கி போகிறது அப்வர்ட் அப்படிமோ, கீழேருந்து மேல் நோக்கி போகிற கோடுகள் எல்லாமே வந்து மேற்கோடுகள். ராவுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, இது நம்ம பின்னாடி அட்டவணையில் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், இதெல்லாமே வந்து மேல் நோக்கி போகுது இல்லைங்களா, அதனால இக்ஷாவில் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இக்ஷாவுக்கு வந்து 2 குறி இருக்குது, ஒன்று வந்து மேல் நோக்கிய குறி, இன்னொன்று கீழ் நோக்கிய குறி அப்படின்ட்டு. ஸோ மேல் நோக்கி குறி கீழ்கோடுகளுக்கு வந்து இக்ஷா அந்த சிம்பிள் இங்கே ஒன்று கொடுத்துட்டாங்க. அடுத்து மேல் கோடுகளில் இக்ஷாவோட இன்னொரு குறி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹா. அடுத்து பாருங்கள், எழுதும் வரியிலேயே இடமிருந்து வலதாக எழுதப்படுவனையெல்லாம் படுக்கை கோடுகள். நல்லா நம்ம வச்சுக்கோங்க, படுக்கை கோடுகள் வந்து இடமிருந்து வலமாக தான் எழுதுவோம், வலமிருந்து இடமாக எந்த கோடும் வராது. படுக்கை கோடுன்றது இந்த மாதிரி மேல் நோக்கியும் போகாமல் கீழ் நோக்கி வராமல் அந்த ஒரே டைரெக்ஷன்லேயே இருக்கும், எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இதுலேயே முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மெல்லியக்கா அழுந்தியக்கா. ஸோ இந்த வெர்டிக்கலாகவே போகுது இல்லைங்களா. அதே மாதிரி லாவுமே வந்து ஸ்டார்ட் ஆகி அதே டைரெக்ஷன்லேயே முடிஞ்சிருது. ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேயே மேலே போய் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நேராகவே முடிஞ்சுது. அதே மாதிரி இம்பா, நான் இந்த இது வந்து பின்னாடி பார்ப்போம், அட்டவணையில் பார்ப்போம். அடுத்து நாவை வந்து
ஞா ஸ்ட்ரோக் போட்டு அதில் இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டு குறுக்க அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து ஞா. அதே மாதிரி ஞா. ஸோ இதே சேம் சிம்பிள் தான் ஞா. 3 சொல்லி நம்ம பார்த்தோம். இல்லாவுமே வந்து படுக்கை கோடுகள் தான். ஸோ எதுக்காக அந்த மாதிரி கீழ்கோடுகள் மேற்கோடுகள் படுக்கை கோடுகள் சொல்கிறாங்கன்னா, வர்ற ரூல்ஸில் இனிமேல் எல்லாமே வந்து ரூல்ஸ் படுக்கை கோடுகளுக்கு இப்படி வரும், நேர்கோடுகளுக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் மெய்க்குறிகளின் நீளம். அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, சரி ஆக்சுவலாக 4.6 சொல்லியிருப்பேன். 4.2 mm. ஒரு ஸ்ட்ரோக் வந்து நார்மல் ஸ்ட்ரோக் வந்து 4.2 mm தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அளந்து பார்த்துக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, பின்னாடி வந்து நம்ம பாதியாக்கும் முறை, இரட்டிப்பு முறை, அதாவது ஹால்விங் மெத்தட், டபுளிங் மெத்தட்னு பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக எழுதும்போது ஒரு மாதிரி படிப்போம். அதே ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து பெருசாக டபுள் த சைஸாக எழுதும்போது ஒரு மாதிரி படிப்போம். அதனால் நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரோக் எழுதுகிறோன்னா அது ஓரளவுக்கு சைஸில் இருக்கணும். ரொம்ப சின்னதாகவும் போகக்கூடாது, பெருசாகவும் போகக்கூடாதுன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து நமக்கு இந்த அட்டவணை, இதுதான் வந்து மெய்க்குறிகள் அட்டவணை. ஸோ இதுதான் வந்து மெய்க்குறிகள் அட்டவணை. மொத்தம் 34 ஸ்ட்ரோக் இருக்கும் இதில் உங்களுக்கு. நம்ம ஒன்று பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எழுதும் வாக்கு, அதாவது கீழ்கோடுகள் கீழ் நோக்கி இந்த டைரெக்ஷனில் எழுதணும். இது வந்து மெல்லிய பா. அடுத்து பாருங்கள், இப்பு அதாவது பி சவுண்டு. போட்டு கீழே புள்ளி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அழுந்திய பா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். பலகை, அதாவது பலகை பீல ஆரம்பிக்கும். அதுவே அழுந்திய பா, அது வந்து பம்பாய், பம்பாய். பா அப்படிங்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா. அடுத்து அதே மாதிரி பாருங்கள், மெல்லிய டா, கட்டு, இட்டு வருது இல்லைங்களா, டீ வருது இல்லைங்களா, கட்டு. அடுத்து பாருங்கள், டாப் போட்டு கீழே புள்ளி வச்சுருக்காங்க. இது என்னப்பா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? அழுந்திய டா, அதாவது டி சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்கள், படம், படம், வருது இல்லைங்களா. அடுத்து இச்சா ஸ்ட்ரோக். இச்சா வந்து அதுவுமே வந்து இந்த டைரெக்ஷனில் தான் எழுதுவோம். அதாவது சிஹெச் சவுண்டு. பச்சை, சிஹெச்ஏ, பச்சை வருது இல்லைங்களா, இச்சு. அடுத்து பாருங்கள், ஜா வந்து இச்சாவை வந்து டார்க்காக போட்டோன்னா ஜாடி, ஜே சவுண்டு வருது இல்லைங்களா, ஜாடி. அடுத்து பாருங்கள், மெல்லிய கா வந்து அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். கலம், கே சவுண்டு. அடுத்து அழுந்திய கா வந்துச்சு அப்படின்னா ஜி சவுண்டு. கங்கை, கங்கை. ஸோ அது வந்து படுக்கை கோடுகள், அதனால தான் இந்த டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஷாக்கு நம்ம 2 ஸ்ட்ரோக் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. ஷா வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. ஸோ இந்த மாதிரி இடது வாட்டம் 1, வலது வாட்டம் 1. வேஷம், ஷா. இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, எஸ்கச்சு, ஷா. அடுத்து பாருங்கள், ஷா ஸ்ட்ரோக்கே வந்து டார்க்காக போட்டோம் அப்படின்னா அது வந்து வா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாக்கு, நமக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அடுத்து பாருங்கள், இது வந்து மெல்லிய அதாவது டிஹெச் சவுண்டு. இத் அப்படின்னு சொல்லுவீங்களா, தகப்பன், தகப்பன். இது வந்து கீழ் நோக்கிய கோடு. அடுத்து வந்து சாக்கு வந்து இதுவுமே மெல்லிய குறி தான். இப்போ இடது வாட்டம் பார்த்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இது இடது வாட்டம் பார்த்து போட்டோம் அப்படின்னா அது வந்து அதுவே வந்து அது ஆப்போசிட் வலது வாட்டம் பார்த்து போட்டோம் அப்படின்னா அது வந்து அல்லது ஷா. இது வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. பிகாஸ் இதை டார்க்காக போட்டோம், 2 சைடுமே டார்க்காக போட்டோம்னா அது வந்து டிஹெச், தாக்கு போயிடும். அதனால் டிஹெச்சுக்கு ஒரே சைன் தான். அதுக்கு ஆப்போசிட் மாதிரி இருக்கிறது வந்து அல்லது ஷா, அதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். பஸ்ஸு, சரஸ்வதி. அடுத்து பாருங்கள், அழுந்திய இத்து, டிஹெச் சவுண்டு. இது வந்து அழுத்தி போடணும். அழுந்திய அந்தம், இந்துக்கு அப்புறம் வரும் இல்லைங்களா. இங்கே இந்துக்கு அப்புறம் டிஹெச் தான் மோஸ்ட்லி வரும். அடுத்து பாருங்கள், லா வந்து நமக்கு ஒரே ஸ்ட்ரோக் தான். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து மா வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி லைட் ஸ்ட்ரோக்காக போட்டிங்கன்னா மா, அதுவே வந்து டார்க்காக போட்டிங்க அப்படின்னா இம்பா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மலை, தம்பி, இம்பி, தம்பி. அடுத்து பாருங்கள், இந்த ஞாவுக்கும் இந்த ஞா வந்து 2 சொல்லி ஞா வந்தாலும் ஒரே ஸ்ட்ரோக், லைட் ஸ்ட்ரோக்காக தான் போடுவோம். ஸோ மாவை வந்து தலைகீழாக போட்டோம் அப்படின்னா ஞா ஆர் 2 சொல்லி ஞா. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஞா வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்ட்ரோக் போட்டு குறுக்கு அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுவிட்டோம் அப்படின்னா அது ஞானம். இதெல்லாம் படுக்கை கோடுகள். அதே மாதிரி இந்த இங்கு வருது இல்லைங்களா, அதுவுமே வந்து ஸ்ட்ரோக் தான் வரும்.
நா ஸ்டோக்கை அழுத்தி போடணும். அதாவது இங்கு அப்படின்னு வரும்போது நா ஸ்டோக்கை அழுத்தி போடணும். இங்கு அப்படின்னா என்ஜி வருது இல்லைங்களா, இப்போ கிங்கு அந்த மாதிரி. பாசாங்கு, இங்கு அப்புறம் இக்கு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி இடத்துல இக் அதாவது என்ஜி வர்ற இடத்துல இந்த என் ஸ்டோக்கை வந்து அழுத்தி போடணும். இங்கு அதாவது நா ஸ்டோக்கை வந்து லைட்டாக போடுவோம், அதை அழுத்தி போட்டோம் அப்படின்னா அது வந்து இங்கு என்ஜி அப்படின்ற வந்து மீனிங்கில் வந்துடும். அடுத்து மூணு சுழி நா வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதுவுமே வந்து டார்க் ஸ்டோக்கு தான். இந்த கொக்கி போட்டு டார்க் ஸ்டோக் போடணும். பனி. லா வந்து நம்ம அப்வேர்டு லா தான் பார்த்துருப்போம். லாக்கெல்லாம் ஒரே ஸ்டோக்கு தான். லாபம். யா கொக்கி உள்ள குறிகளில் வந்து பார்த்துருப்போம். இல் பார்த்துட்டோம், இல்லா பார்த்துட்டோம். இருக்கு வந்து 2 ஸ்டோக், நம்ம ஒரு ஸ்டோக் தான் பார்த்துருப்போம். அதாவது இந்த அந்த வட்டத்தோட வலது வளைவுன்ட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுதான் பார்த்துருப்போம். இன்னொரு ஸ்டோக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கோடு. இது வந்து மேல் நோக்கிய கோடு. இந்த ரா வந்து கீழ் நோக்கிய குறி, இந்த ரா வந்து மேல் நோக்கிய குறி. ஸோ நான் வந்து முன்னாடியே சொன்னேங்களே, இச்சா போடாமதே சொன்னேன். இச்சா ஓரளவுக்கு, அதாவது ஒரு இந்த மாதிரி இது 90 டிகிரி கோடு அப்படின்னா இச்சா வந்து இதிலேருந்து ஓரளவுக்கு லைட்டாக சாஞ்சிருக்கிற மாதிரி மட்டும் போடுங்க. இச்சா இப்படி நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி இப்படி போட்டு விட்டிங்கன்னா அது வந்து ராக்கு மீனிங் போயிடும். அதாவது அதுக்கு ஒரு டிகிரிஸில் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம், சொல்கிறேன். ஹா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேல் நோக்கிய ஹா, கீழ் நோக்கிய ஹா வந்து இருக்குது. இக்ஷாவும் பார்த்துட்டோம். இப்போ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இச்சா ரா என்ற இரண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக காணப்பட்டாலும் எழுதும் போக்கில் வேறுபாடு உண்டு. அதாவது இச்சா குத்துக்கோட்டிலிருந்து 30 டிகிரி கோணத்தில் கீழ்நோக்கியே எழுதப்படும். அதாவது குத்துக்கோடு, அதாவது 90 டிகிரியிலேருந்து ஒரு 30 டிகிரி சாஞ்சிருக்கும். அது வந்து இச்சா, அதாவது இப்படி இச்சா, ரொம்பவும் சாச்சிடக்கூடாது. அதே மாதிரி ரா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, படுக்கை கோட்டிலிருந்து 30 டிகிரி கோணத்தில் ரா மேல் நோக்கி, அதாவது படுக்கை கோடு, இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து 30 டிகிரியிலேருந்து தான் 30 டிகிரி ஒரு கோடு போட்டோன்னா இது வந்து ரா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இவங்க போட்டிருப்பாங்க பாருங்கள், இங்கே தெரியும் பாருங்கள். இச்சா இப்படி எழுதுகிறோம், அதுவே வந்து ரா, இது வந்து ரா. ஸோ நான் எழுதியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இச்சா வந்து இப்படி எழுதுகிறோம், ரா கொஞ்சம் படுக்கை வசமாக எழுதுகிறோம். இது இச்சா, இது ரா. இச்சா, ரா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அட்டவணையை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்து போக போக புரியும். அடுத்து செயற்கை கோடுகள்னால் என்ன இல்லைங்க, இப்போ நம்ம வந்து உயிர்குறிகள், மெய்க்குறிகள் பார்த்தோம் இல்லைங்களா. மெய்க்குறி ஒரு வார்த்தைக்கும் ஒரு குறி தான் பார்த்தோம் இப்போதைக்கு. அடுத்து வந்து அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ப ட அப்படியே வந்துச்சு அப்படின்னா பா ஸ்டோக் நமக்கு தெரியும், இது வந்து பா ஸ்டோக்கு. டா ஸ்டோக் நமக்கு தெரியும், டா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெல்லிய பா, மெல்லிய டா அப்படிங்கும்போது 2 ஸ்டோக்குமே லைட் ஸ்டோக்காக தான் இருக்கும். அப்போ அதை எப்படி வந்து சேர்த்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பா போட்டுக்கிறீங்க, அடுத்து அப்படியே டா ஸ்டோக்கை சேர்த்து விட்றீங்க. இதில் ஒரு கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே ஒரு ஸ்டோக் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோக்கை முடிச்சுட்டு தான் கை எடுக்கணும். பா ட இப்படி முடிச்சுட்டு தான் வந்து கை எடுக்கணும் அடுத்த ஸ்டோக்குக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பா போட்டு அதுக்கப்புறம் கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டா இதுலேருந்து கனெக்ட் பண்ணி இப்படி போட்டால் அப்படி போடக்கூடாது, தப்பு. ஒரு ஸ்டோக் ஆரம்பிக்கிறீங்கன்னா ப ட முடிச்சுட்டு தான் கை எடுக்கணும். அடுத்து பாருங்கள், ப க, ப வ வந்து நம்ம டார்க் சைன் ஞாபகம் இருக்கும். ப ர, ப ச. ஸோ நம்ம ப ர அப்படின்ட்டு வரும்போது ஏன் ரா வந்து மேல் நோக்கிய ரா தான் போடணுமா, கீழ் நோக்கிய ரா போடக்கூடாது அப்படின்ட்டு இல்லை. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரா போட்டாலும் இங்கே வந்து கரெக்ட் தான். போக போக பின்னாடி வந்து மேல் நோக்கிய ரா, கீழ் நோக்கிய ராக்கு வந்து ரூல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுப்பாங்க, அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணிடுவோம். அடுத்து பாருங்கள், ஒரு வளைவு கோட்டு மெய் இரட்டிக்கும் பொழுது வளைவு கோட்டின் சாதாரண அளவு 2 மடங்கு நீடித்து எழுதப்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அம்மா அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அம்மாவுக்கு ஆக்குறி இப்படி போடுவோம். அம்மா அப்படின்னு வரும்போது இம்முக்கு ஒரு மாக்குறி, மறுபடியும் மாக்குறி போட்டோம் அப்படின்னா அது ஸ்டோக்கை வந்து, அதாவது பிளேஸை வந்து அதிகமாக்கும், நமக்கு டைமும் வந்து அதிகமாகும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்மா, இன்னா, இவ்வா, இல்லா, இந்த 4 ஸ்டோக்கும் வரும்போது அந்த ஒரு ஸ்டோக் இருக்குங்க இல்லைங்களா, இப்போ மா ஸ்டோக்கு அதை வந்து டபுள் த சைஸாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னா வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டோக்கை டபுள் த சைஸாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மா ஸ்டோக் எப்படி போடுவோம், இந்த சைஸில் போடுவோம் இல்லைங்களா. அப்போ இம்மா வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோக்கை 2 டபுள் த சைஸாக வந்து போட்டுக்கலாம். நான் ஸ்டோக் எப்படி போடுவோன்னு பாருங்கள், நான் அழுந்திய
நான் வந்து டார்க்காக தான் இருக்கணும் 3 சொல்லி தான். அடுத்து சப்போஸ் வந்து இன்னா வந்துச்சு அப்படின்னா நம்ம டபுள் த சைஸாக போடணும் இன்னா. ஸோ அவ்வளோதான் அந்த சாப்டர். இது வந்து மெய்க்குறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து வந்து உயிரெழுத்துக்கள் பார்ப்போம். உயிர்க்குறிகள் வந்து வரும். இந்த மெய்க்குறிகளும் உயிர்க்குறிகளும் சேர்ந்து தான் வந்து உயிர்மெய்க்குறிகள் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்து எழுதுவோம். இந்த உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் மெய்யெழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதுதான் உங்களுக்கு பேசிக்கு. இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அடுத்து போக போக உயிர்மெய்க்குறிகளை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.